ஃபஸ்ட்டு எம்எஸ் ஜென்ரேட்டரு ஸ்டார்ட் கொடுத்துருவோம். நீங்கள் 1800 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதான் ஃபுல் அட்டெண்டிங் ஸ்பீடு. எக்ஸைட்டேஷன், அதுக்கப்புறம் பிரேக்கர், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி பஸ் பாரு எல்லாம் போய்ட்டு எல்லாம் சுவிட்ச் ஆன். Next, sea water system, low suction sea chest, auxiliary pump, coolers, அதுக்கப்புறம் ஓவர்போர்டு ரீசர்க்குலேஷன், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம், கூலர்ஸு, LTAW, ஏர் கம்ப்ரஸரு, ரீசர்க்குலேஷன் பைபாஸ், அடுத்து HT பம்பு, ப்ரீ ஹீட்டிங்கு, இன்லெட், அப்புறம் அவுட்லெட். ஸோ சைலன்ஸ் கொடுத்துருவோம், அலாரம் பேஜ் போய்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் அண்ட் சிஸ்டம், எமர்ஜென்சி ஏர் கம்ப்ரெஷர் இனிஷியல் லோக்கலில் போடணும், ட்ரெயின் ஆன் பண்ணணும், அடுத்து இன்லெட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ட்ரெயின் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ரிமோட்டில் போட்டுடலாம். அடிஷ்னலாக வந்து ஹேண்ட் பம்ப் ஆன் பண்ணிக்கிங்க, ஏன்னா ப்ரெஷர் கொஞ்சம் டெவலப் ஆக லேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லெட் ஆன் பண்ணணும், அடுத்து சப்ளை கொடுக்கணும், DG1 DG2. ஃபைனலாக அடுத்து வந்து டீசல் ஆயில் சர்வீஸு. ஸோ 005 போனோம்னா டீசல் ஆயில் சர்வீஸ் டேங்க் வந்துடும். ஸோ டீசல் ஆயில் சர்வீஸ் டேங்க் ஷட் ஆஃப் வால்வு, அதுக்கப்புறம் சப்ளை வால்வு டு DG1 DG2. அப்புறம் இந்த லைன் ட்ரேஸ் பண்ணோம்னா இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிங்கன்னா DG1 ஃபியூல் ஆயில் ஷட் ஆஃப் வால்வு, அடுத்து ஒரு ஃபில்ட்ரு. நெக்ஸ்ட்டு வந்து லூப் ஆயில் சர்வீஸு. அதில் வந்து லூப் ஆயில் சர்வீஸ் டேங்க் லைன் வந்து ஆன் பண்ணணும், மேக்கப் வால்வை 70 வரை வெயிட் பண்ணணும், 70%. ஸோ அலாரம் சைலன்ஸ் கொடுத்துடலாம், அப்புறம் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ 70 வரைக்கும் போதும். ஸோ ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரெயின் ஆன் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பம்ப் ஆட்டோவில் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து DG2 சேம் திங். ஸோ டீசல் ஆயில் சர்வீஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அடுத்து லூப் ஆயில் சர்வீஸ் லைன் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதே 70% வெயிட் பண்ணணும். சென்டர் நம்பர் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபில்டர் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் பம்ப் ஆட்டோவில் போட்டுருணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஜென்ரேட்டர். DG2 அடுத்து DG1. இங்கே வந்து 900 hour வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரிமோட்டில் போட்டுடலாம் DG1.
அடுத்து DG2. ஸோ சைலன்ஸ் கொடுத்துட்டு அலாரம் ஆட்டோமேட் பண்ண வேண்டியது. அடுத்து ப்ராசஸ் டைரக்டரி எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட்டு DG1 DG2 எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு பேரலல் எடுத்து. ஸோ பேரலல் பண்ணுறதுக்கு பேனல் டைரக்டரி மெயின் சுவிட்ச் போர்ட் DG1 RS 6 கனெக்ட். அடுத்து பேனல் டைரக்டரி மெயின் சுவிட்ச் போர்ட் DG2 RS 6 சிங்க்ரோன் ஸ்கோப்பு இங்கே DG2 செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கிளாக் ரன் பண்ணணும். ஸோ கவர்னர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ கிளாக் ரன் ஆகுது. ஸோ 11 and 12 வந்ததுக்கப்புறம் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டும் பேரல் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டும் பேரல் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து மெயின் பஸ் பர் 1 கனெக்ட் பண்ணுறோம், மெயின் பஸ் பர் 2 கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ எகைன் வந்து என்ன பண்ணுறோம், சிவாட்டர் சிஸ்டம் போயிட்டு ஆக்சல் பம்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம் போயிட்டு ஆக்சல் பம்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சைலன்ஸ் கொடுத்துடலாம், அலாரம் ரிலீஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து ஃபைனலாக மெயின் சுவிட்ச் போட்டு ஸ்டார்டர்ஸ் போயிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணுறோம். எக்ஸப்ட் ஸ்பேரை தவிர மெயின் பம்ப் எல்லாத்தையும் ரன் பண்ணிடுறேன். அடுத்து மெயின் சுவிட்ச் போர்டு ஃபீடர்ஸ் போயிட்டு அதுலேயும் எல்லாத்தையும் இன் கொடுக்க வேண்டியது. அடுத்து வந்து மெயின் பம்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சி வாட்டர் சிஸ்டம் மெயின் பம்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். அடுத்து 2 ரிமோட்டில் போட்டுருக்கோம். அடுத்து ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம் போயிட்டு மெயின் பம்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிமோட்டில் போட்டுருக்கோம். மெயின் பம்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து ரிமோட்டில் போட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஏர் சிஸ்டம் போயிட்டு மெயின் ஏர் கம்ப்ரஸர் ஃபஸ்ட்டு லோக்கல் சேஞ்ச் பண்ணிக்கணும் ரெண்டையுமே. அடுத்து 2 கூலிங் லைன் ஆன் பண்ணிக்கணும். அடுத்து ட்ரெயினர் ஆன் பண்ணணும் 2. அடுத்து 2 இன்வெர்டர் ஆன் பண்ணணும். அடுத்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயினர் வந்து க்ளோஸ் பண்ணணும். அடுத்து ரிமோட்டில் போட்டுடலாம். நல்லா சைலன்ஸு நாளைக்கு பண்ணிவிட்டு பேனல் டைரக்டரி போயிட்டு பவர் சீப் பம்ப் அண்ட் கம்ப்ரஸரில் போயிட்டு சி வாட்டர் சிஸ்டம் ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம் ஆர்டரில் போடணும். ஏர் கம்ப்ரஸர் மாஸ்டரில் பண்ணுவாங்க. மிச்சம் எல்லாத்தையும் ஆர்டரில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எமர்ஜென்சியில் போய்ட்டு ஆட்டோவில் போடணும்.